இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா, அந்த நந்தினிக்கு என் மேல ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதான் அவ என் வீடு தேடி வந்து என் அப்பா வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையிலுமே என்னை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு போறா. அப்போ எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப வரைக்கும் இல்ல. எல்லா பிரச்சனையிலயும் உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறான்னு சொன்னீங்களே, அப்படின்னா அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஏய், அவளுக்கு இப்போதைக்கு என் மேல டவுட் மட்டும்தான் வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்கு தான் என்கிட்ட போட்டு வாங்கலான்னு என் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா நான் தான் அவகிட்ட புடி கொடுத்து பேசலையே, அதனால அவ என் மேல இன்னும் டவுட்ல மட்டும்தான் இருப்பா. அவ என் விஷயத்துல அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும். என்ன செய்ய போறீங்க? இனிமே அந்த சிட் ஃபண்ட் அமௌண்ட் என்கிட்ட இருக்கிறது நல்லதில்ல. அதை இப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறது? எங்க கொண்டு போனாலும் ரிஸ்க் தான். எனக்கும் அது தெரியும். அதனாலதான் அந்த பணத்தை என் அப்ப சுந்தரம் வீட்லயே வைக்க போறேன். அதை எப்படி இங்க வைப்பீங்க? அந்த பணத்தை அந்த வீட்ல வைக்க போறதே நீதான். என்னது, நானா? ஆமா, நீ எப்படி கேட்கலாமா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க, என்ன இதுலயும் மாட்டி விட்டுறாதீங்க. ஏய், நீ மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. எப்படி நான் கொடுக்கற பணத்தை யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஏங்க, இதுல எனக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லையே. ஒரு ரிஸ்கும் இல்ல. நீ தைரியமா நான் சொன்னபடியே பண்ணு. யோ, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? லாஸ்ட் மினிட்ல எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் நேத்தே சொன்னேன்ல. அப்பவே நீங்க பண்ணிருக்க வேண்டியதானே. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பண்ணலனா 2 கோடி ரூபாய் எனக்கு தான் என் லாஸ். 2 கோடியா? சி, வைடா போன. சும்மா காரணம் சொல்லிட்டு. என்னமாச்சு? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. 10 நிமிஷம் லேட்னால 2 கோடி ரூபாய் போனா கோவம் வரதானே செய்யும். என்ன என்கிட்ட வேலை பாக்குறாங்கல்ல, அந்த மட பசங்களை நம்பினால வந்தது. அப்படி என்னமா பண்ணாங்க? ஷேர் மார்க்கெட்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதுக்கு கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும். நேத்தே எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெளிவா சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த முட்டா பயலுக இன்வெஸ்ட் பண்ணாமையே விட்டுட்டானுங்க. அதுவும் இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ட ஒரு டீலர் கிட்ட கட்டணும். சரி, இப்பவாது கட்டுங்கடானா ஏதோ ஏடிஎம் லாக் ஆயிடுச்சுங்கறானுங்க, சர்வர் எரர்னு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்ட போட்டு நம்ம பெரிய அமௌண்டா எடுக்கலாம். அது இப்படி சொதப்பிட்டானுங்க. ஏமா, இப்ப எவ்வளவு அமௌண்ட் கட்டினா எவ்வளவு கிடைக்கும்? கரெக்ட் டைம்க்குள்ள ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 கோடி கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கு. ஏய், என் பெரிய மச்சான் சுந்தரத்தோட சோழன் மசாலா ஃபேக்டரியில பாம்பு வைக்கணும். அவ்வளவுதானே, வச்சிரலாம். எனக்கு அந்த ஃபேக்டரி வெடிச்சு சிதறனா மட்டும் போதாது. அதோட சேர்ந்து அந்த பொடிப்பையன் கரிகாலனும் அந்த வெறுப்பைய அருளும் ஃபேக்டரியோட சேர்ந்து கருகி சாகணும். பண்ணிடலானே. பண்ணிடலானா? எப்படி பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ணிடுவேனே. பண்ணிட்டு நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேனே. வரனே. டேய் வாங்கடா. டேய் கரிகாலா, என்னையே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல. இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா. உனக்கும் உன்னோட தம்பி அருளுக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள். அண்ணனும் தம்பியும் ஒன்னா சாக போறீங்க. ஹலோ, சொல்லுங்க. ஃபேக்டரியில
பாம்பு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும். உங்க ஃபேக்டரி காப்பாத்தணும்னா சீக்கிரமா ஃபேக்டரிக்கு போங்க. ஹலோ, யாரு நீங்க? யாரு? ஹலோ. ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்களா? வேலை பார்க்கறவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. முதல்ல அவங்கள காப்பாத்தணும். ஹலோ. உங்க ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஃபேக்டரி வெடிச்சு சதற போகுது. வாட்? என்ன சொல்றீங்க? யார் நீங்க? ஹலோ, ஹலோ. போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது உண்மையா இல்ல ஃபேக் நியூஸா தெரியலையே. சரி, எதுக்கும் ஒரு தடவை ஃபேக்டரிக்கு போய் பார்ப்போம். வாங்கடா. டேய், இந்தா இது எப்படி? ஏய், இந்தாடா. டேய், நீ அந்த பக்கம் போ. சரி. நீ இந்த பக்கம் போ. அருளே, டே அருளே. அருளே, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அருளே, டே அருளே, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் அருளே. டேய் வாங்கடா. ஏய், வாங்கடா. ஏய், கைய பிடி. டேய் ஓட தூக்கு. தூக்கு மெதுவா மெதுவா தூக்கு.